வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நம்ம உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 3ல் இயல் 2 பெயர்ச்சொல் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? வாங்க பாடத்துக்கு போகலாம். பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு பொருளுக்கோ இல்லை உயிருக்கோ ஏதோ ஒன்றுக்கு பெயராக ஆகி வர்றது தான் பெயர்ச்சொல். சரிங்களா? மரம், எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருவாங்க. மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, இது எல்லாமே எல்லா சொற்களுமே ஒரு பெயரை குறிக்குது இல்லையா? அதனால் இவ்வாறு இப்படி ஒரு பெயரை சொல்லும்போது ஓகே இதுதான் ஒரு இனிப்புனா நமக்கு தெரியும் இனிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல். சரிங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 6 வகைங்கிறத 6 அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் பெயர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 6 அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. என்னென்ன அந்த 6 அப்படின்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். சரிங்க? இந்த 6 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பொருள் பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கும் சொல் தான் ஒரு பொருளை குறிக்குதுங்க. அதாவது ஒரு உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் எல்லாமே பொருள் தான். அந்த பொருளை குறிக்கிறது தான் பொருட்பெயர். சரிங்களா? இப்போ மரம் உயிர் இருக்கா? இருக்குது. அதுக்கும் உயிர் இருக்குது. சரிங்களா? மயில், அதுக்கும் உயிர் இருக்குது. புத்தகம் உயிர் இருக்கா? அது ஒரு பேப்பர், அதுக்கு உயிர் கிடையாது. அதை படிக்க அதோட உணர்வுகளை நம்ம உள்வாங்கி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உயிர் அற்றது. சரிங்களா? நாற்காலி, புத்தகம் இது உயிர் அற்றது. ஆனாலுமே இது ஒரு பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது இடப்பெயர். இடம்னா ஒரு இடத்த சொல்கிறோம். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது எல்லாமே ஒரு இடம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு இடம். அதனால் அதுக்கு இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து காலப்பெயர். காலம்னா ஒரு காலத்தை குறிக்கிறது. இப்போ நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, மாதம் எல்லாமே ஒரு காலத்தை குறிக்கிறதுனால அது காலப்பெயர். அடுத்து சினைப்பெயர் அப்படின்னா ஒரு உறுப்பு, ஒரு பொருளினோட உறுப்போ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மனுஷனோட உறுப்போ, ஒரு கை, கால், அதோ இல்லை மரத்தோட கிளை, இலை எல்லாமே உறுப்பு தான். சரிங்களா? அதெல்லாம் தான் சினைப்பெயர். சரிங்களா? அடுத்து பண்புனா ஒரு பொருளோட பண்பு குறிக்கிறது. பொருள்னால் என்ன சொன்னேன்? உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது எல்லாமே ஒரு பொருள் தான். சரிங்களா? இப்போ வட்டம்ங்கிறது அதோட பண்பு, அதாவது தன்மை. சரிங்களா? அதை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அது பண்பு பெயர். அதுமாதிரி சதுரம், இப்போ நன்மை இல்லைன்னா நல்லவர், அந்த மாதிரி அவங்களோட பண்பை சொல்கிறது எல்லாமே பண்பு பெயர். சரிங்களா? அடுத்து தொழில் பெயர். ஒரு தொழிலை குறிக்கிறது. அதாவது தல்விகுதி. இந்த முடிவில் தல்னு வந்துச்சுன்னா அது தொழில் பெயர். சரிங்களா? படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், உறங்குதல், அதோ ஒரு தொழில் பெயர் தான். சரிங்களா? இந்த 6 பற்றியும் படிக்கிறது தான் என்னது? பெயர் சொல். சரிங்களா? அடுத்து 6 வகை பெயர் சொல்லுகளுக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க. காவியா, புத்தகம் படித்தல். புத்தகம்ன்றது என்ன சொல்லியிருந்தேன்? பொருள் இல்லையா? அது ஒரு பொருள். உயிர் இருந்தாலும் உயிர் இல்லைனாலும் அது ஒரு பொருள் தான் குறிக்குது. சரிங்களா? அடுத்து காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிங்கிறது ஒரு இடம். சரிங்களா? அதனால் அது இடப்பெயர். மாலைங்கிறது அது ஒரு பொழுது, காலம் இல்லையா? அதனால் அது காலப்பெயர். தலைங்கிறது ஒரு சினைப்பெயர். சரிங்களா? அதனால் அது சினைப்பெயர். அடுத்து காவியா இனிமையாக பேசுவாள். இனிமைங்கிறது அவளோட பண்பு. சரிங்களா? அதனால் அது பண்பு பெயர். அடுத்து காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். தல்விகுதி வந்துருச்சு பாருங்கள். அதனால் அது ஒரு தொழில் இல்லைங்களா? அதனால் தொழில் பெயர். இது எல்லாமே அந்த 6 வகை பெயர் சொல்லுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா?
இதில் வந்து அடுத்தது இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என்று இரு வகைப்படுத்துகிறாங்க. பெயர் சொல்ல 2 வகை, அதாவது அதனோட அடிப்படையை வச்சு 2 வகையாக படுத்துகிறாங்க. என்னென்னா இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமலே பெயரிட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் வந்து இடுகுறி. அதாவது மண்ணுன்னு சொல்கிறாங்கங்க. மண்ணுன்னா என்ன? மண் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மண் இல்லை, மரம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும் மரம்னு. ஆனால் மரத்தில் நிறைய வகை இருக்குது. காற்றுன்னு வச்சுருக்காங்க. எதுக்கு அது காற்றுன்னு வச்சாங்க தெரியல. சரிங்களா? அதனால் அது வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்லேயும் 2 வகை இருக்குது. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதாவது இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பொதுவாக ஒன்று வைக்கிறது. சிறப்பு பெயர்னால் அந்த பொருளுக்கு மட்டும் வைக்கிறது. சரிங்களா? இப்போ இடுகுறி பெயர் அப்படின்னா எல்லா பொருள்களுக்கும் பொதுவாக. மரம் அப்படின்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க, மரம் பொதுவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் நிறைய வகை இருக்குது. மூங்கில் மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது. அந்த மாதிரி சொல்லாமல் வெறும் மரம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு இடுகுறி பொது பெயர் தான். இதே அந்த இடத்துல ஒரு வாழை மரம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இடுகுறி சிறப்பு பெயர். சிறப்பாக, ஏன்னா அந்த வாழை மரம்ங்கிறது குறிப்பாக அதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும்தான், அந்த பேர் மட்டும்தான் வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ ஆலமரம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக, இது வந்து குறிப்பாக இதை சொல்கிறது தான் வந்து இடுகுறி பொது பெயர், இடுகுறி காரண பெயர். சரிங்களா? அடுத்து காரண பெயர்னா என்ன? காரண பெயர்னா ஒரு பொருளுக்கு இது ஒரு காரணத்தோடு வச்சுருப்பாங்க. நாற்காலி 4 கால் இருக்கிறதுனால அதான் நாற்காலி அப்படின்னு வச்சுருக்காங்க. கரும்பலகை, அது கருப்பாக இருக்குது, அது ஒரு பலகை இல்லைங்களா? இப்போ பலகை அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அது ஏன்னு தெரில. பலகைன்னு மட்டும்தான் எதுக்கு பெயர் வச்சாங்கன்னு தெரில. அதனால் அது காரண பொது பெயர். சரிங்களா? பலகை. ஏன்னா அந்த பலகை வந்து பலகைன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் வந்து அது காரண பொது பெயரில் வந்துடும். இடுகுறி பெயரில் வந்துடும். ஆனால் இது வந்து கரும்பலகை, கருப்பாக இருக்க கரும்பலகை அப்படிங்கிறதுனால இது காரண பெயர். அதுமாதிரி நாற்காலி அப்படிங்கும்போது 4 கால் இருக்கு இல்லையா? அதனால் இது நாற்காலி. இதுலேயுமே 2 இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு 2 வகை இருக்குங்க. காரண பொது பெயர் அப்படின்னா பொதுவாக, இப்போ பறவை அப்படின்னா பறவை தான், எல்லாம் பறவை தான், அது பறக்கும். அதோட பண்பை சொல்லி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? பறக்கும், அது வந்து ஒரு செயலை செய்யுது, அது வந்து பறக்கிறது. அது வந்து பறவை அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. மரங்கொத்தி இருக்குது, கிளி இருக்குது, காகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பொதுவாக பறவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர்னா வளையல். வளையல்னால் அதோட பண்பு வளைஞ்சிருக்கு இல்லையா? அதனால் அது வளையல்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லியிருந்தாங்க மரங்கொத்தி அப்படிங்கிறது அந்த பறவைக்கு மட்டும்தான், பறவை தான், பட் அந்த பறவையை மட்டும் மரங்கொத்தி பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அது வந்து காரண சிறப்பு பெயர். சரிங்களா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப சின்ன இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது தான், பட் ஆனால் நல்லா பேசிக் தான் இது. சரிங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் என்ன? பறவை, அது இடுகுறி பெயரா? அதாவது காரணமே இல்லாமல் வச்சுருக்காங்களா? இல்லை. மண் அப்படிங்கிறது இடுகுறி பெயரா? அது மாதிரி முக்காலி, மரங்கொத்தி, இதில் எது காரணமே இல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா மண் அப்படிங்கிறது தான் காரணம் இல்லாமல் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து காரண பெயர்னா என்ன சொல்லலாம்? மரம், வளையல், சுவர், யானை. எதுக்கு காரணத்தோடு வச்சுருக்காங்க? அதோட அதை பண்பு குறித்து வைக்கிறது தான் காரண பெயர். எது? வளையல்.
அது வளைஞ்சிருக்கனால அது வளையல்னு வச்சுருக்காங்க, அதனால அது காரண பெயர். சரிங்களா? அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் எது? வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை. இதில் இடுகுறி சிறப்பு பெயர் என்ன? இடுகுறி சிறப்பு பெயருங்கிறது வாழை. ஏன்னா அது மரம் வகையில் சார்ந்தது. எதுக்காக மரம்னு வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் பறவைங்கிறது பறக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் இது ரெண்டுமே வந்து காரண பெயரில் வந்துடும். இது வந்து வாழை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது, அதனால் இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? அடுத்து இங்கே படித்து மகிழ்க அந்த லைன்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி இடையில லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். புக்கு அதனால தான் புக் வச்சு படிங்க அப்படின்னு சொல்கிறது. பட் நம்ம இப்போ நடத்தும்பொழுது என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணி அதை எது எது இருக்குதுன்னு நான் பார்த்து தான் உங்களை நடத்துவேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களுமே ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்க, எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளே நடத்தும்போது ஏதாவது ஒன்று விட்டுருப்போம். எல்லாருமே வந்து ஃபுல்லாக அங்கே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாதுங்க. எல்லாமே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா? அதனால் இப்போ எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியலாம், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியலாம். அதே தான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எக்ஸாமே. அதுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் மக்கப் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம ஸ்கூலில் எழுதுவோம்ல, ஸ்கூலில் காலேஜில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டிஎன்பிசி கிடையாது. இதில் வந்து என்ன தான் நம்ம விழுந்து படித்தாலுமே நம்மளோட லக்குங்கிறது எதனால் லக்குன்னு சொல்கிறோன்னா, நம்ம படித்தது அந்த இடத்துல வந்து நமக்கு ஞாபகம் வரணும். அதுதான் நம்ம லக்கே. ஒரு நேரம் நம்ம நல்லா படிச்சிருப்போம், விழுந்து படிச்சிருப்போம், ஆனால் லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஞாபகம் வராது. அப்போ என்ன ஆகுது? அங்கே லக் மிஸ் ஆகுது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க, லக்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்தது தான் நம்மளோட 100% சக்ஸஸ். சரிங்களா? நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம வந்து எக்ஸாமில் வின் பண்ணுறோம். ஓகே, வாங்க லைன்ஸ் பார்க்கலாம். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிச்சரை கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா முத்தரையனார். இவர் யார்? மலேசிய கவிஞர். சரிங்களா? இந்த லைன்ஸ் ஏற்கனவே வந்து கொடுத்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினிலே நேர்மை காண்போம். எப்பயுமே ஒரு பேரால் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை எழுதுனது யார்? முத்தரையனார். நம்ம என்ன பண்ணிவிடுவோம் எக்ஸாமில், இந்த முத்தரையனார்ன்றதை நம்ம சிலபஸில் எங்கேயுமே படித்து ஞாபகம் இல்லையே, அப்போ இது அவுட் ஆஃப் சிலபஸோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து கலைச்சொல் தான். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். அறக்கட்டளைனா ட்ரஸ்ட். தன்னார்வலர், வாலண்டியர். அடுத்து இளம் செஞ்சிலுவை, ஜேஆர்சி, ரெட் கிராஸ் இல்லைங்களா? ஜூனியர் ரெட் கிராஸ். ஜேஆர்சி நம்ம ஷார்ட்டில் சொல்லுவோம், ஜேஆர்சி. அடுத்து சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிச்சு. நன்றி, வணக்கம்.